வணக்கம். நம்ம ரொம்ப ரசிச்சு படிக்கிற அழகான கவிதை வரிகளுக்கு பின்னாடி ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இலக்கண கட்டமைப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம கவிதைக்கு உயிர் கொடுக்கிற அந்த ஒரு மேஜிக் என்னன்னு சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த அழகான வரியோட ஆரம்பிக்கலாம் வாங்க. பால் போலும் இன்சொல், அதாவது பால் போன்று இனிய சொல். யோசிச்சு பாருங்க, ஏன் இன்சொல்ல பாலோட ஒப்பிடணும்? பாலோட அந்த இனிப்பையும் தூய்மையையும் இன்சொல்லுக்குள்ள கொண்டு வர இந்த ஒப்பீடு ஏன் நம்ம மனசுல இவ்ளோ ஆழமா பதியுது? இப்போ ஒரு பழைய தமிழ் பாடல்ல இருந்து மனசை கவரக்கூடிய சில ஒப்பீடுகளை பார்க்கலாம். ஒரு ஓவியர் எப்படி கலர்ஸ் வச்சு ஒரு அழகான சித்திரம் வரைவாரோ, அதே மாதிரி கவிஞர்கள் எப்படி வார்த்தைகளை வச்சு நம்ம மனசுல காட்சிகளை உருவாக்குறாங்கன்னு பாருங்க. அடுத்த வரிய பாருங்க. பவளம் போல் செந்துவர் வாய். இங்க உதடுகளோட சிவந்த நிறத்தை கடல்ல கிடைக்கிற பவளத்தோட நிறத்தோட நேரடியா ஒப்பிடுறாங்க. இத கேட்ட உடனேயே அந்த பவளச் சிவப்பு உதடுகள் நம்ம கண்ண முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இதோ 3வது உதாரணம். சேல் போல் பிறழும் திருநெடுங்கண். இங்க பாருங்க, கண்களோட அழக மட்டும் சொல்லல, தண்ணில துள்ளி விளையாடுற சேல் மீன் மாதிரி அந்த கண்கள் அங்கும் இங்கும் அசைறதையும் சேர்த்து சொல்றாங்க. வெறும் நிறத்தையோ வடிவத்தையோ மட்டும் ஒப்பிடாம ஒரு செயலையும் ஒப்பிடும்போது அந்த கவிதைக்கு எப்படி ஒரு உயிர் வருது பாத்தீங்களா? நாம இப்போ பார்த்த இந்த 3 வரிகளோட அழகுக்கு பின்னாடியும் ஒரு பொதுவான இலக்கிய உத்தி இருக்கு. அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அதுதான் இந்த ஒப்பீடுகளை இவ்ளோ ஷார்ப்பாவும் பவர்ஃபுல்லாவும் மாத்துது. நாம தேடின அந்த உத்தியோட பேர் தான் விரி உவமை. சிம்பிளா சொல்லணும்னா வெளிப்படையா சொல்ற உவமை. தமிழ் இலக்கியத்துல இது ரொம்ப முக்கியமான அழகான அணிகள்ல ஒன்னு. ஆமாங்க, இதோட பேரு விரி உவமை. அந்த பேர்லயே அதோட அர்த்தம் இருக்கு. எதையும் மறைக்காம விரிவாக தெளிவாக வெளிப்படையா சொல்ற உவமை. இங்கிலீஷ்ல இத எக்ஸ்பிளிசிட் சிமிலின்னு சொல்லலாம். இந்த உத்திய இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க அதோட ரொம்ப எளிமையான ஆனா நேர்த்தியான இலக்கண அமைப்பு பத்தி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸி, நீங்களே பாருங்க. இதோ அதோட டெஃபினிஷன். 2 பொருட்களை ஒப்பிடும்போது அதுங்க ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒற்றுமைய வெளிப்படையா சொல்றதுதான் விரி உவமை. இந்த ஒற்றுமை அதோட குணமா இருக்கலாம், இல்லனா ஒரு செயலா இருக்கலாம், இல்லனா அதனால கிடைக்கிற ஒரு பலனா கூட இருக்கலாம். இந்த விரி உவமையில 2 முக்கியமான பாகங்கள் தான் இருக்கு. ஒன்னு, நாம வர்ணிக்கிற பொருள், அதுக்கு பேரு உவமேயம். இன்னொன்னு, அதை வர்ணிக்க நாம பயன்படுத்துற ஒப்பீட்டு பொருள், அதுக்கு பேரு உவமானம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த ரூல்ஸ வச்சு நாம முதல்ல பார்த்த அந்த 3 கவிதை வரிகளையும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு இந்த டெக்னிக்கை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உதவும். நாம முதல்ல பார்த்த அந்த அழகான வரியையே மறுபடியும் எடுத்துக்கலாம். பால் போலும் இன்சொல். இதை இலக்கணப்படி எப்படி பிரிக்கலாம்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நம்ம வர்ணிக்கிற பொருள், அதாவது உவமேயம், அது இன்சொல். அதை ஒப்பிடுறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருள், அதாவது உவமானம், அது பால். சரி, இந்த ஒப்பீட்டுக்கு அடிப்படை என்ன? பாலோட இனிமை. இது ஒரு பண்பு. எவ்ளோ சிம்பிளா தெளிவா இருக்கு பாத்தீங்களா? இப்போ அடுத்த வரிக்கு போலாம். இந்த ஒப்பீட்டோட கட்டமைப்பு இப்போ உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? எது உவமேயம், எது உபமானம்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த வரியில உவமேயம் வாய், அதாவது உதடுகள். உவமானம் பவளம். இங்க ஒப்பீட்டோட அடிப்படை என்னன்னா உதடுகளோட சிவப்பு நிறம். இதுவும் ஒரு பண்பு தான். பவளத்தோட கலர் நமக்கு தெரியுங்கிறதால உதடுகளோட நிறத்தை நம்மால ஈஸியா கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இப்போ கடைசி உதாரணத்துக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 விட ஒரு விதத்துல கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னு கவனமா பாருங்க. இங்க ஓமையும் கண், ஓமானம் சேல்மீன். ஆனா ஒப்பீட்டோட அடிப்படை என்ன? அது பிறழுங்கிற வார்த்தை, அதாவது அசைதல். இது ஒரு செயல். ஒரு நிலையான பண்பை மட்டும் ஒப்பிடாம ஒரு இயக்கத்தை ஒப்பிடுறதால இந்த கவிதை வரைக்கு ஒரு தனி உயிர் கிடைக்குது இல்லையா? ஆக இந்த விரி உவமைங்கிற இலக்கிய உத்தி ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு இப்போ நாம தொகுத்து பார்க்கலாம். இது வெறும் இலக்கணம் மட்டும் இல்ல, கவிதைக்கு அழகும் தெளிவும் சேர்க்கிற ஒரு முக்கியமான டூல். சுருக்கமா சொல்லணும்னா விரி உவமை ஒரு பவர்ஃபுல்லான கருவி. ஏன்னா இது சொன்ன உடனே நம்ம மனசுல ஒரு படத்தை வரைஞ்சிடுது. கவிஞர் என்ன சொல்ல வர்றாருங்கிறதுல எந்த குழப்பமும் இருக்காது. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சு தெரியாத ஒரு விஷயத்த விளக்குறதால புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமாயிடுது. எல்லாத்துக்கும் மேல இது கவிதையோட மொழிய ரொம்ப அழகா, என்னைக்கும் மறக்க முடியாததா மாத்துது.
இந்த விளக்கத்துக்கு அப்புறம் நீங்க கவிதைகளை பாக்குற விதத்துல ஒரு சின்ன மாற்றம் வருமா? அடுத்த முறை ஒரு கவிதையை படிக்கும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நேர்த்தியான அமைப்பையும் அந்த ஒப்பீட்ல மறைஞ்சிருக்கிற அழகையும் தேடி பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. கவிதையோட உண்மையான ரகசியமே அதோட அமைப்புல தான் ஒளிஞ்சிருக்கு.